தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். இறைவன் ஆணை இதுவென எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். அபிமான மகனை அல்லாவுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள். இறைவன் ஆணையை இதயத்தில் ஏற்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். அன்னை ஹாஜிரா இதனை அறிந்து அழுது புலம்பியே துடித்தார்கள். கண்மணி மகனை கட்டி அணைத்து கண்ணீரை மழையாய் பொழிந்தார்கள். குலமகன் தன்னை குர்பானி கொடுக்க கொஞ்சமும் அஞ்சாமல் பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள். கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். கூரான நல்ல கத்தியை கொண்டு குரல் வளையை அறுக்க முனைந்தார்கள். கத்தியும் அறுக்க மறுத்ததினால் கடும் பாறையில் கோபத்தில் அடித்தார்கள். பாறை இரண்டாக பிளந்ததுவே கத்தி பாலகனை கொல்ல மறுத்ததினாலே ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள். வானவர் தலைவர் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள். நரபலி நோக்கம் நாயனுக்கில்லை, நபியே உணர்வீர் என்றார்கள். நல்லது செய்தீர், நன்மை பெற்றீர், சரித்திரம் வளர வழிவகுத்தீர். சொர்க்கம் வளர்ந்த ஆட்டை தந்து சோபனம் கூறி சென்றார்கள். ஆட்டை அறுத்த குர்பானை கொடுத்து அகில மக்களுக்கு வழிகாட்ட சொன்ன ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள். சங்கை மிகுந்த குர்பானி கொடுக்கும் சர்வலோக புகழ் இஸ்லாம். அடிப்படை இதுவே ஹஜ்ஜு பெருநாள், பிடிப்புடன் மிளிரும் தியாக திருநாள்.